ஆம்லா, மரநெல்லிக்காய், அதோட பயன்கள் பத்தி பார்க்கலாங்க. விட்டமின் சி, நார்சத்து, கால்சியம், இரும்பு சத்து இதெல்லாம் ஆம்லால நிறையவே இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஆம்லாங்க. செரிமானத்தை மேம்படுத்தும், கண் பார்வையை அதிகரிக்கும், உடல் பருமனை குறைக்கும், நீரிழிவு போன்ற பிரச்சனைகள்ல உதவுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ஆயுர்வேதத்துல ரசாயன மருந்தாகவும் பயன்படுத்துறாங்க. நம்ம உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்தி ஆரோக்கியத்தை அதிகரிக்குதுங்க. நெல்லிக்காயின் முக்கியமான நன்மைகள்னு பார்த்தோம்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது உதவுதுங்க. விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால இது நோயை எதிர்க்கும் சக்தியை அதிகரிக்குதுங்க. முடி மற்றும் சரும பாதுகாப்புக்கும் உதவுதுங்க. எப்படின்னு பார்க்கலாம். முடி வளர்ச்சிக்கு உதவுது, பளபளப்பான சருமத்தை பெறவும் உதவுது, செரிமானத்துக்கு உதவுதுங்க. செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை போக்க உதவுகிறது. விட்டமின் மற்றும் தாதுக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டமின் சி, விட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் இதுல நிறைஞ்சிருக்குங்க. நீரிழிவு நோய்களுக்கும் நன்மை பயக்குதுங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்தா கண் பார்வை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, உடல் எடையை குறைக்கவும் உதவுது. தொப்பை போடாம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுல ஆயுர்வேத பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, உடலை புத்துணர்ச்சியுடனும் இளமையுடனும் வைத்திருக்க பயன்படுது. இதை எப்படிலாம் சாப்பிடலாம்னு பார்க்கலாங்க. பச்சையாவும் சாப்பிடலாம், ஜூஸாவும் குடிக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல ஜூஸா குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நாங்க எங்க வீட்டுல அப்படிதாங்க மெயின்டைன் பண்றோம். டெய்லி காலையில நெல்லிக்காய் ஜூஸ், அப்புறம் தான் மத்த எதுவா இருந்தாலும். துவையல் வாரத்துல 2 நாள் எடுத்துக்கலாம். இல்ல நெல்லிக்காயை காய வச்சு பொடி பண்ணி அதை சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு இதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சூப்பரா இருக்குங்க. நெல்லிக்காய் ஊறுகாயாவும் நம்ம செஞ்சுக்கலாம். நெல்லிக்காயை மிட்டாய் மாதிரி ஊற வச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கலாங்க நெல்லிக்காவை. நெல்லிக்காய் சாப்பிட்டா சில பேர்த்துக்கு சளி பிடிக்குங்க. ஆனா அதோடைய மருத்துவ பயன்கள் ரொம்ப அதிகம். வெறும் வயிற்றுல டெய்லி சாப்பிடுறது ரொம்பவே பயனளிக்குங்க. பச்சை நெல்லிக்காவா சாப்பிட முடியல அப்படின்னா நீங்க தாராளமா நெல்லிக்காய் ஜூஸாவும் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு தெரியலைன்னா நான் அப்கமிங் வீடியோல நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா டெய்லி ஒரு நெல்லிக்காவை மறக்காம எடுத்துக்கோங்க.